விஜய் வந்து எடுத்த உடனே ஃபைனலுக்கு போகணுன்னு பார்க்குறாராம். குவார்ட்டர் ஃபைனல், செமி ஃபைனல்லாம் போகலையாம். குவார்டர் ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார், செமி ஃபைனல்லையும் பங்கேற்க மாட்டார். நேராக நேஷனல் ஃபைனலில் போய் ஒரே அடியில் ஜெயிச்சிருவாங்க தம்பி விஜய். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிரிக்கெட் கிரிக்கெட் ஃபுட்பாலில் தான் இது வரும். அதாவது ஃபைனலுங்கிறது இறுதி போட்டி, செமி ஃபைனலுங்கிறது அரை இறுதி போட்டி, குவார்ட்டர் ஃபைனலுங்கிறது கால் இறுதி போட்டி. இந்த ஃபைனலில் வரக்கூடிய அணிகள் முதல்ல கால் இறுதியில் தேர்வாகி, அடுத்தது அரை இறுதியில் தேர்வாகி, அதுக்கடுத்தது முழு இதில் இதுக்கு வந்து போகணும், இறுதி போட்டிக்கு அப்போ தான் போகணும். அதைத்தான் திருமாவளவன் சொல்கிறார். இவர் எடுத்த உடனே ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு, எடுத்த உடனே இறுதி போட்டிக்கு போகிறாரு அப்படின்னு கிண்டல் அடிக்கிறார். திருமாவளவன் போன்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது நீங்கள் கால் இறுதிக்கு போக வேண்டியது இருந்தது, உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை. அப்புறம் அரை இறுதிக்கு போக வேண்டியது வந்தது, மக்கள் செல்வாக்கு இல்லை. அதுக்கடுத்தது இறுதி போட்டிக்கு போக வேண்டியது வந்தது. 3 சீட்டு, 4 சீட்டு, 5 சீட்டு, 6 சீட்டு. இறுதி போட்டியில் கூட 5 சீட்டு தான் உங்களுக்கு. ஆனால் இவர் விஜய் போன்றவர்கள் எப்படி நேரடியாக போகலாம் இறுதி போட்டிக்குன்னு கேட்குறாரு. எம்ஜிஆர் வந்து கால் இறுதியில் வந்தாரா, அரை இறுதிக்கு வந்தாரா? எடுத்த உடனே இறுதி போட்டிக்கு போனவர் எம்ஜிஆர் தானே. 73 திண்டுக்கல் தேர்தலில் இடைத்தேர்தலில் ஜெயித்தார். நேரடியாக இறுதி போட்டிக்கு வந்து 1976 பாராளுமன்ற தேர்தலில் இறுதி போட்டிக்கு போய் கிட்டத்தட்ட 40 தொகுதியில் 39 தொகுதியை ஜெயித்தாங்களா இல்லையா? எம்ஜிஆர் எடுத்தவுடன் இறுதி போட்டிக்கு தான் போனார். அதுக்கடுத்தது அடுத்ததில் 1977 ஆட்சியை பிடிச்சார். எம்ஜிஆர் கால் இறுதிக்கு போனாரா இல்லை அரை இறுதிக்கு போனாரா? அப்போ எம்ஜிஆர் பெற்ற வெற்றி வந்து எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டுதல். அதில் வந்து விஜய் போய் நேரடியாக ஆட்சியை பிடித்தால் அதில் என்ன தவறு இருக்கிறது? என்டி ராமராவெல்லாம் ஃபைனல் நேரம் போனார் இறுதி போட்டிக்கு, கால் இறுதியும் போகலை, இதுவும் அரை இறுதியும் போகலை. ஆக மக்களுடைய செல்வாக்கு இருந்தால், யாருக்கு மக்களுடைய செல்வாக்கு இருக்கிறதோ அவர்கள் நேரடியாக இறுதி போட்டிக்கு போய் வெற்றி பெறலாம். அது மாதிரி மக்களுடைய செல்வாக்கு இருந்தால் விஜயும் நேராக போய் ஜெயிக்கலாம்ல. நீங்கள் வந்து விமர்சனம் செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும்ல. நீங்கள் சொல்கிற விமர்சனத்தில் நான் தலையாட்டிட்டு போக முடியுமா?